of closest approach. அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கார் ஏ வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, கார் பி வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னென்னு அது முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்போ டி இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டாங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் குறைவான தூரம் எப்போ வரும், அவங்க இந்த ட்ராவல் பண்ணும்பொழுது குறைவான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ வரும், அதை தான் நம்ம க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு என்ன டைம் வேணும் அதையும் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து கேல்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ரிலேட்டிவ் மோஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னா என்னப்பா, இப்போ ஏ வந்து விஏ வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணுது, இது விபி வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, எனக்கு ஏயை அப்சர்வ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், விஏ மைனஸ் விபி. கரெக்டாக? வெலாசிட்டி ஆஃப் ஏபி ரிலேட்டிவ் மோஷன் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. ஏன்னா வந்து நான் ஏயை அப்சர்வ் பண்ணுறேன் பியிலேருந்து. அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், விஏ ப்ளஸ் இது வெக்டார் இல்லையா, நெகட்டிவ் வெக்டார் ஆஃப் விபி. அதுதான் அர்த்தம். சப்ராக்ஷன் கிடையாது, நெகட்டிவ் வெக்டாரை ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ வந்து எனக்கு இந்த டைரெக்ஷன் திரும்ப இந்த இடத்துல வரைஞ்சேன்னா எனக்கு என்ன வரும், ஏ இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, நான் இங்கே பியில் இருக்கேன். ஓகே, பி வந்து நான் மேலே போயிட்டுருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பியில் உட்காந்துப்பேன். நான் உட்காரும்பொழுது என்ன ஆகும், இதனுடைய அப்சர்வர் ஆகிடுவேன் நான். அப்போ இதனுடைய வெலாசிட்டியை நான் 0 பண்ணுவேன். அப்போ நான் ஏயை அப்சர்வ் பண்ணும்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் பியை நான் எது கொடுத்துடணும், நெகட்டிவ் விபியை இதோட அட்டாச் பண்ணிடணும். விபி என்னவோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வெக்டாரை நீங்கள் இதோட ஏயோட அட்டாச் பண்ணணும். அதே டைரக்ஷன் பண்ணக்கூடாது. பி மேலே போகுது, ஸோ விபி நான் நெகட்டிவ் வெக்டார் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் விபியை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ரெண்டு வெக்டாருக்கு உண்டான ஆங்கிளும் கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி, நெட் வெலாசிட்டி கிடைக்கும். இது வந்து என்னது, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. நான் பியில் அப்சர்வராக இருக்கேன், அதனால் வி வெலாசிட்டியில் 0 பண்ணிவிட்டு நான் ஏயை அப்சர்வ் பண்ணேன்னா எனக்கு எப்படி தெரியும், ஏ வந்து இந்த வி நெட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ வி நெட் என்னது, நம்ம உங்களுக்கு தெரியும் பேரலோகிராம்ல இல்லை, வி நெட் என்னது, இது ரெண்டுத்துக்கு உண்டான ஆங்கிள் 90 டிகிரி. தீட்டா வந்து 90னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இது என்ன ஆங்கிளில் இது பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு விபி. இப்போ ஆங்கிள் கேட்டோம்னா டேன் ஆல்ஃபா வேணும். டேன் ஆல்ஃபா வேணும்னா என்ன பண்ணணும், இட் இஸ் விஏ பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா, அட்ஜசன்ட் வந்து விபி. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சைன் ஆல்ஃபா கண்டுபிடிங்க. சைன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா ஆப்போசிட் பை வி நெட். வி நெட் என்னது, ஆப்போசிட் பை அண்டர் ரூட் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். அதே மாதிரி எனக்கு காஸ் ஆல்ஃபா வேணும்னா என்ன பண்ணணும், அதே இதை எடுத்துட்டு காஸ் ஆல்ஃபா விபி பை வி நெட். அப்போ என்னது, விபி பை அண்டர் ரூட் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதே டயக்ராமை திரும்ப வந்து இங்கே வந்து வரைய போகிறேன். இப்போ என்ன, எனக்கு இங்கே வந்து கிடச்சிச்சு. இப்போ விஏ இப்படி போயிட்டுருக்கு, விபி எனக்கு இங்கே ரிலேட்டிவில் வந்துட்டுருக்கு. இப்போ எந்த டைரெக்ஷனில் இந்த நெட் வெலாசிட்டி விஏ ஓடுதுருக்கு, இங்கே இருக்குது. இப்போ எனக்கு பெர்பெண்டிகுலர் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இது விஏக்கும் ஏக்கும் பிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னப்பா, டின்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. எனக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும்னா அது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், மினிமம் டிஸ்டன்ஸ். அது வேணும்னா நான் வந்து வி நெட்டில் இருந்து நான் என்ன பண்ணணும், ஒரு பர்பெண்டிகுலர், ஒரு நார்மல் வரையணும், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இங்கே ட்ரா பண்ணணும். ஓகே, அப்போ ட்ரா பண்ணும் பொழுது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி தெரியும், நான் டயக்ராம் பர்ஃபெக்டாக வரையலை. ஸோ இது வந்து விபி, உங்களுக்கு இது வந்து இது. இப்போ இந்த இடத்த வந்து என்னது ஏன்னு குறிச்சிக்கிட்டேன்னா இது பி, இது சினா, இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இந்த டி டைரக்ஷன் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இப்போ எனக்கு வந்து இந்த சிபி பிசிங்கிறது தான் எனக்கு என்ன கொடுக்கும், பிசிங்கிறது தான் எனக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை கொடுக்கும். அதை நான் டி பர்பெண்டிகுலர்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு அது வேணும்னா இந்த ஆங்கிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆல்ஃபான்னு. அப்போ எனக்கு சைன் ஆல்ஃபா எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், டி பர்பெண்டிகுலர் பை ஹைபாட்டனஸ் என்னப்பா, இதுதான் 90 டிகிரினா ஆப்போசிட் சைட், இட் இஸ் டி. ஸோ எனக்கு டி பர்பெண்டிகுலர் வேணும்னா டி சைன் ஆல்ஃபா. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது எனக்கு என்னது, டி சைன் ஆல்ஃபா. எனக்கு சைன் ஆல்ஃபா இங்கே இருக்குது, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சைன் ஆல்ஃபா விஏ பை அண்டர் ரூட் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து சைன் ஆல்ஃபா வந்து வேணும்னா அது வந்து விஏ பை வி நெட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
இப்போ சைன் ஆல்ஃபா வந்து நியூமரிக்கல்ஸில் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருவோம்ப்பா, அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஜென்ரலாக சால்வ் பண்ண தெரியணும். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ கேன் நீங்கள் ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து டைம் வேணும்னா என்ன பண்ணணும், டைம் டேக்கன் டு ரீச், ஓகே, சி ஃப்ரம் ஏ டு சி எனக்கு வேணும், ஓகேயா, ஃப்ரம் ஏ டு சி. அப்போ ஏ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏலேருந்து சிக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ டைம் என்னது, டிஏசி என்னவா இருக்கும், அப்போ எனக்கு வந்து இந்த ஏசி வேணும் இல்லையா, டிஸ்டன்ஸ் டிஏசி பை எனக்கு என்னது டிஏசி பை வி நெட், அதே டைரெக்ஷனில் என்ன வெலாசிட்டியோ அதை நான் எடுத்துக்கணும். ஸோ டிஏசி வேணும்னா என்னப்பா பண்ணணும், எனக்கு ஜஸ்ட் காஸ் ஆல்ஃபா எடுங்க. காஸ் ஆல்ஃபாங்கிறது என்னது, டிஏசி ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா, அப்போ இது வந்து அட்ஜசன்ட், இது ஹைபார்ட்னஸ். ஸோ டிஏசி எனக்கு என்ன ஆகிடும், டி காஸ் ஆல்ஃபா ஆகிடும். ஸோ டைம் வேணும்னா எனக்கு டி காஸ் ஆல்ஃபா பை வி நெட். இல்லை எனக்கு காஸ் ஆல்ஃபா தெரிஞ்சால் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. காஸ் ஆல்ஃபா தெரியாது, எனக்கு வந்து வெலாசிட்டி மட்டும்தான் தெரியும்னா அப்போ காஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக விபி பை வி நெட். இங்கே ஆல்ரெடி ஒரு வி நெட் இருக்குது, ஸோ வி நெட் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ டிவி பை வி நெட் ஸ்கொயர், இல்லைன்னா டிவிபி பை விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஆல்ஃபா தெரிஞ்சிடும், அதை வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மெத்தடில் நான் உங்களுக்கு ஒரு சம் பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸி. ஸோ சம்முன்னு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது எடுத்துட்டா போதும். இந்த சம் என்ன சம், இது வேண்டாம், இந்த சம் மட்டும் காப்பி பண்ணுறேன். ஓகே, அது அதோடு தான் வருது. சரி, இப்போ என்னென்னா 2 ships A and B 10 கிலோமீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது. இந்த டயக்ராமை விட்டுடுங்க, நீங்கள் இந்த டயக்ராம் வந்து காப்பி ஆகிட்டு. ஸோ இப்போ என்னது உங்களுக்கு இந்த இது 2 ships என்ன டைரெக்ஷனில் இருக்குது, A and B 10 கிலோமீட்டர் அப்பார்ட் ஆன் ஏ லைன் ரன்னிங் ஃப்ரம் சவுத் டு நார்த். இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ், டி வந்து 10 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஷிப் ஏ ஃபார்தர் நார்த்னா என்ன, ஏ நார்த்திலிருந்து எங்கே ட்ராவல் பண்ணுது, ஸ்ட்ரீமிங் வெஸ்ட் அட் 20 km/h. சரியா, அதே மாதிரி பி வந்து நார்த் டைரெக்ஷனை பார்த்து 20 km/h மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ விபியும் நமக்கு இந்த டைரெக்ஷன். இப்போ நான் அப்சர்வ் பண்ணணும் இல்லையா, பியிலேருந்து பியில் நான் உட்காந்துக்க போகிறேன். ஸோ வெலாசிட்டி என்ன நான் எடுத்துப்பேன், இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து டாட்டர் லைனை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பி வந்து எனக்கு இது அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ எனக்கு மைனஸ் விபி, ஏன்னா நான் பியில் உட்காந்துக்கிறதுனால அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துருவேன், ஏ கிட்ட கொடுக்கும் பொழுது மைனஸ் விபி. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன், இது அப்வர்ட்னா இது டவுன்வர்ட். ஸோ இந்த பேரலோகிராமை நான் கம்ப்ளீட் பண்ணினேன்னா எனக்கு என்ன ஆகும், டயக்னல் வந்து வி நெட் கொடுக்கும். ஸோ இந்த வி நெட் என்னது, நீங்கள் ஃபார்முலாலாம் எழுத வேண்டாம், உங்களுக்கே தெரியும், 2 வெக்டார் 20 km/h 20 km/h. ஸோ அதை விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். ஸோ 20 வெளியில் வந்துருச்சுன்னா √2 km/h ஆகிடும் வி நெட். இப்போ ஆல்ஃபா என்னது, tan ஆல்ஃபா கண்டுபிடிங்க பார்க்கலாம். tan ஆல்ஃபா வந்து என்னது, விஏ பை விபி. அப்போ வந்து விஏ 20 விபி 20 1 ஆகிடும், ஆல்ஃபா 45. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த இடத்துல இருந்து நான் ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சேன்னா அப்போ எனக்கு இது டி பர்பண்டிகுலர் கொடுக்கும், இது ஆல்ஃபா. ஸோ டி பர்பண்டிகுலர் வேணும்னா என்னது, டி சைன் ஆல்ஃபா. டி என்னது 10 கிலோமீட்டர், சைன் ஆல்ஃபா என்னப்பா சைன் 45. ஸோ 10/√2 ஆகிடும், இல்லைன்னா 5 × 2/√2 5√2. இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைம் கேட்டிருக்காங்க, ஹவு லாங் தே டேக் டு ரீச் அப்படின்னா இங்கே ஏ இங்கே பி, இது வந்து சினா இப்போ என்ன அர்த்தம், எனக்கு ஏபிசி வேணும் இல்லையா. ஸோ டைம் டேக்கன் ஃப்ரம் ஏ டு சி. ஏ டு சி வேணும்னா என்ன பண்ணணும், டி ஏ டு சி பை வி நெட். கரெக்டாக, டிஏசி என்னது டி காஸ் ஆல்ஃபா பை வி நெட். கரெக்டாக, டி என்னது 10, காஸ் ஆல்ஃபா வந்து காஸ் 45, வி நெட் என்னப்பா 20√2. ஸோ 10 × 1/√2 டிவைடட் பை 20 × √2. ஸோ இதுவும் போச்சுன்னா 2 ஆகிடும், √2 × √2 இதாகிடும். அப்போ 2 × 2 1/4. ஏன்னா இந்த 1/√2 கீழே வரும்பொழுது √2 × √2 2, இந்த 2 சேரும்பொழுது 1/4 ஆகிடும்.
1/4 hour அப்படியே எழுதலாம் நீங்கள், இல்லைன்னா 15 minutesன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சம். இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.